வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சிந்தனை அது உங்களுக்கு மனசில் ஓடிட்டே இருக்கும். அது முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு தடுமாற்றம் வரும். அது ஒரு நல்லபடியாக ஒரு முன்னேற்றமான ஒரு யோசனையோட யாரை கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கலந்து இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு எந்த அளவுக்கு பொறுமையோடு செயல்படுறீங்களோ, எந்த அளவுக்கு பிளானிங் வச்சு செலவு பண்ணுறீங்களோ, அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பொதுவாக இந்த வாரத்தில் ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் செய்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆனால் ஒன்றுத்தையும் திட்டமிட்டு எந்த அளவுக்கு எது நல்லபடியாக இருக்குன்ற ஒரு யோசனை நீங்கள் செஞ்சு அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலைலாம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியும் இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். தொழில் தொடர்பான விஷயங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி காத்துட்ருக்கு. நீங்கள் கவனத்தை சிதற விடாதீங்க. அதே மாதிரி உங்களோட மேலதிகாரிகள் உங்களை ஒரு நல்லபடியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலம்தான். என்ன இது இந்த வாரம் எப்படி இருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையோடு உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பொறுமையாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கும். புதிய புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை கவனிப்பாங்க. நீங்கள் பொறுப்பாக செய்கிற ஒரு வேலை கவனிக்கப்படும். அது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு வேலையும் அவசர முடிவு எடுக்காதீங்க. அதை கூடுமான வரையில் தவிர்த்துக்கோங்க. அவசர முடிவு எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. பண வரவு பொறுத்தவரையில் இந்த வாரம் உங்களுக்கு மிதமானதாக இருக்கும். பழைய பேலன்ஸ் எல்லாம் எதெல்லாம் வர வேண்டியிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் நீங்கள் செய்வீங்க. அது பார்த்துக்கோங்க. அது தேவையான செலவு தான், செய்ய வேண்டியதாக தான் இருக்கும், செஞ்சுக்கோங்க. அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு விஷயந்தான். சில நேரங்களில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னரோட. அது ஒரு நல்ல புரிதல் ஏற்படுத்தி தரும். 2 பேருக்குமே விட்டு கொடுத்து ஒரு விஷயமும் பேசி நீங்கள் முடிவு பண்ணி செஞ்சீங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. உங்களுக்கு தூக்கம் அதாவது தூக்கம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அதை தவிர்த்துக்கோங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் உருவாக்கிக்கோங்க. அது உருவாக்குறது தான் பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது டக்குன்னு வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். அது உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லேசாக உங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்னதாக தலைவலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதை தவிர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க அது உங்களுக்கு இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறாங்க, சோம்பேறித்தனத்தை கைவிடுறாங்களோ அது அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க எந்த ஒரு சந்தேகம் கேட்டாலும் அது நல்லபடியாக அவங்க நிறைவேற்றி தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில். உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யும்போது இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரும் ஒரு பிளாக்கிஷ் ப்ளூ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் 4, அதாவது நம்பர் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.